கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் எல்லோரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் நீதிமொழிகள் 8வது அதிகாரத்தின் 17வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரை சிநேகிக்கிறவர்கள் யார்? அவரால் சிநேகிக்கப்படுகிறவர்கள் யார்? அவரை சிநேகிக்கிறவர்களை அவர் சிநேகிக்கிறார் என்ற வசனத்தின் அடிப்படையிலே அவரை சிநேகிக்கிறவர்கள் யார்? அவரால் சிநேகிக்கப்படுகிறவர்கள் யார்? யோவான் 15வது அதிகாரம் 14வது வசனம் அதற்கு பதிலை கொடுக்கிறது. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் நீங்கள் எனக்கு சிநேகிதராய் இருப்பீர்கள். என்னை சிநேகிக்கிற உங்களை நான் சிநேகிப்பேன். சரியா? இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மை சிநேகிக்கிறார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் நம்மை சிநேகிக்கிறார். அவர் சொல்லுகிறார், எரேமியா 31:3 மைய பகுதியிலே, ஆம் அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காரியத்தால் உன்னை என்ன செய்தேன்? எம்பக்கமாக இழுத்து கொண்டேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். இந்த அநாதி என்ற வார்த்தை கால வரையறைக்கு அப்பாற்பட்ட வார்த்தை. அநாதி தேவனுடைய அநாதி சிநேகம். அநாதி காலங்கள் என்று சொன்னால் அது கால கணக்கில் வராத காலங்கள். அது கோடி கோடி மில்லியன் பில்லியன் என்று சொல்லலாம். அவ்வளவு காலங்கள். அநாதி தேவன் அநாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்து தம்முடைய காரியத்தினாலே தம்மண்டையிலே நம்மை இழுத்துக்கொண்டார். இழுத்துக்கொண்ட அவர் நமக்கு எவைகளையெல்லாம் கற்பிக்கிறாரோ அவைகளை நாம் செய்வோமையானால் நாம் அவருக்கு சிநேகிதர்களாக இருப்போம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிப்பேன். நான் ஏற்கனவே அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தபடியினாலே உன்னை என் பக்கமாக நான் இழுத்து கொண்டிருக்கிறேன். நீ இருக்கிறாய். இருக்கிற நீ என்னிடத்தில் என்ன கற்றுக்கொண்டாய்? நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இயேசு சொல்லுகிறார் யோவான் 15வது அதிகாரத்தின் 16வது வசனத்திலே, நாம் யாரும் நம்முடைய சுயத்தினாலே இயேசுவை பின்பற்றவே இல்லை. நாம் யாரும் நம்முடைய சுயத்தினாலே ரட்சிக்கப்படவே இல்லை. நாம் இயேசுவை சொந்தமாக கொண்டது நம்முடைய பலமோ, நம்முடைய ஞானமோ, நம்முடைய அறிவோ, நம்முடைய முயற்சியோ, நம்முடைய யுக்தியோ அல்ல. அவராக நம்மை தேடி வந்தார். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கும் அவர் என்னை சிநேகிக்கிறார். அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்த தேவன், தம்முடைய காரியத்தினாலே என்னை தம்மண்டை எடுத்துக்கொண்ட தேவனாகிய கர்த்தர் என்னை சிநேகிக்கிறார். நான் அவரை சிநேகிக்கிறேனா? என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகிக்கிறேன் என்று சொன்னால் அப்படி சிநேகிதராய் மாறும்படியான சிநேகிதம். எப்படி? என்னை சிநேகிக்கிறவரை நான் சிநேகித்தால் அவருடைய சிநேகிதனாய் மாறிப்போவேன். அவர் கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களா? லூக்கா 6வது அதிகாரம் 32வது வசனத்தை ஒருவர் வாசியுங்கள்.
உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் இல்லை. பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களையே சிநேகிக்கிறார்களே என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி 35வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் வாசிக்க மறந்து போனேன்? ஏன் ஸ்ட்ரக்கப் வருது? உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. ஆகையினாலே உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள். அதெல்லாம் நீங்கள் படித்து உங்களால் முடிஞ்சா செய்யுங்க. அந்த ஸ்டெப்புக்கு நான் வரவே மாட்டேன். இந்த கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள் இயேசு சொல்லுகிறார். அந்த அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் வாசி பார்த்து நீங்கள் அதுக்கு உங்களை நீங்களே ஒப்புக்கொடுங்கள். கடன் கொடுத்தா என்ன செய்யணுமா? அது திரும்ப வரும்னு நினைக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது, இயேசு சொல்லுகிறார். கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் என்று சொன்னால் இக்காலத்தில்னா நீ கடன் கொடுப்பாய், கொடுத்த கடனை திரும்ப வாங்காதிருப்பாய். அது ஒன் வே, இட் will not come back again to you. It's not a two way. அதனாலே லூக்கா 6வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிற அந்த சட்டங்கள், இயேசு சொல்லக்கூடிய சட்டங்களை பார்ப்போமையானால் அவர் என்ன சொல்லுகிறார்? உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிக்கிறீர்கள், பாவிகளும் அப்படித்தான் சிநேகிக்கிறார்கள், அதனால் உங்களுக்கு ஒன்றும் பலன் இல்லையே என்று சொன்னால் லூக்கா 6வது அதிகாரத்திலே அவர் சொல்லுகிறார் 35வது வசனத்திலே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். உங்களுடைய சத்துருக்கள் யார்? உங்களுடைய வீட்டாரே உங்களுக்கு சத்துரு. கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். 33வது வசனம், நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் அப்படி செய்கிறார்களே. திரும்ப கொடுப்பார்கள் என்று நம்பி நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு பலன் என்ன? திரும்ப தங்களுக்கு கொடுக்கும்படியாய் பாவிகளும் பாவிகளுக்கு கடன் கொடுக்கிறார்களே. இந்த கடன் கொடுக்கறது வாங்குறது எல்லாமே அது உங்களுடைய சுய விருப்பம், சரியா? ஒருத்தட்ட போய் நீங்கள் கடன் கேட்டால் அவர் உங்களுக்கு கொடுக்கணும் தீர்மானம் பண்ணால் கொடுப்பார். இல்லைன்னு சொன்னால் ஏதாவது ஜவாப் சொல்லுவார். ஜவாப்புங்கிற வார்த்தை யாருக்கெல்லாம் தெரியும்? ஏதாப்புல சவாப் சொல்லிகிட்டே இருப்பார், ஜவாப். இப்போ இதுலேருந்து தப்பிக்க ஒரு வார்த்தை இருக்குது. அது என்ன வார்த்தைனா, நான் ஜெபம் பண்ணி கர்த்தரை கேட்டு சொல்கிறேன். இது ரெண்டுக்குமே பொருந்தும். உண்மையிலேயே ஜெபம் பண்ணியும் கர்த்தரை கேட்டும் கொடுக்கலாம், கொடுக்க மனமில்லைனாலும் அதை சொல்லலாம். இன்றைக்கெல்லாம் நம்ம கடன் கொடுக்குற மாதிரி யாரும் இல்லை, கடன் வாங்குற மாதிரி தான் இருக்கும், கடன் கொடுக்கத்தான் ஆள் இல்லை. என்ன நிதி நிறுவனங்களெல்லாம் என்ன செய்யுது? எப்படியாவது நம்மளை கடனாளி ஆக்கணும்னு தீவிரமாக செயல்படுகிறது. அப்போ ஒரு ஐயா சொல்லார், 10 லட்சம் வாங்கினா 20 லட்சம் கட்டணும், வாங்கிக்கிறீங்களா? 10க்கு 10. அப்போ பைபிள் காலத்தில், இயேசு கிறிஸ்து காலத்தில் இந்த மாதிரி நிதி நிறுவனங்களெல்லாம் கிடையாது. இப்போ பைபிள் என்ன சொல்லுது? ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார். இப்போ நமக்கு எந்த நிதி நிறுவனமாலும் இறங்கி நமக்கு கடன் கொடுக்குமா? அந்த நிதி நிறுவனம் கொடுத்த கடனை கர்த்தர் நமக்கு திரும்ப அடைப்பாரா? அதனால் இந்த வசனங்கள்லாம் காலப்போக்கில் நமக்கு அப்ளிகபிள் ஆகுது, கொஞ்சம் சிரமம். கூட பிறந்த தம்பி, அண்ணே, அக்கா, தங்கச்சிகளை இவன்கிட்ட கொடுத்தா இவன் திரும்ப கொடுக்க வரான், இல்லைன்னு சொல்லிடு. இந்த வசனங்கள் எதற்கு என்று கேட்டால், நீங்கள் உண்மையிலேயே அவர் கற்பிக்கிற யாவையும் கை கொள்வது உண்மையானால், அவரை சிநேகிப்பது உண்மையானால், நீங்கள் உங்களிடத்தில் கடன் கேட்கிறவர்களுக்கு ஒழிக்காமல் கொடுத்தால் நீங்கள் அவருக்கு சிநேகிதராக இருப்பீர்கள். ஆனால் கடன் கேட்குற அளவுக்கு என்ன வச்சிராதன ஆண்டவரின் ஜெபம் பண்ணிட்டு தப்பிக்கிறது நல்லது. ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனை இல்லாமல் வேற ஒன்றிலையும் கடன் படாது இருப்பீர்களாக. அன்பிலே கடனாளியாக இருக்கக்கூடாது.
அவர் கற்பிக்கிற எல்லாவற்றையும் யார் கடைப்பிடிக்கிறார்களோ அவர்களுக்கே அவர் சிநேகிதராய் இருக்கிறார். என்னை சிநேகிக்கிற உன்னை நானும் சிநேகிக்கிறேன். அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். உன்னை என்னண்டிலே இழுத்துக்கொண்டேன். நீ கிரியையிலே என்னை சிநேகிக்கிறாயா என்பதற்கு தான் அவர் கேட்கிறார். நீ நான் கற்பிக்கிற யாவையும் செய்வாயானால் எனக்கு நீ சிநேகிதனாய் சிநேகிதியாய் இருப்பாய். அல்லேலூயா. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய எதிரிகளை நீங்கள் சபித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த நிலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அவர் சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்ய வேணும்? அவங்களை சிநேகிக்க வேணும். சிநேகிக்கலாமா? உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள். நம் வீட்டாரே நமக்கு சத்துரு என்று வேதம் சொல்லுது. உபாகமம் 10வது அதிகாரம் 19வது வசனம், பழைய ஏற்பாட்டிலே 237வது பக்கம். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. சத்துருக்களை சிநேகியுங்கள், அந்நியரை சிநேகியுங்கள். ஏன் அந்நியரை சிநேகிக்க வேணும்? எபிரேயர் 13வது அதிகாரம் 2வது வசனம். அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்தது உண்டு. சத்துருக்களை சிநேகியுங்கள், அந்நியரை சிநேகியுங்கள், அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள். அதனாலே சிலர் அறியாமல் தேவ தூதரையும் உபசரித்ததுண்டு. உங்களுடைய உபசரிப்பு, உங்களுடைய சிநேகம், உங்களுடைய அன்பு, உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதற்காக தேவாதி தேவனுடைய தேவ தூதர்களே அந்நிய ரூபத்திலே உங்கள் வீட்டுக்கு வருவார்கள். வரும்போது நீங்கள் அவர் கற்பிக்கிற யாவையும் செய்கிற தேவப்பிள்ளையாக இருப்பது உண்மையானால் அவர்களை இன்முகத்துடன் விசாரிக்க வேணும். விசாரித்து உங்களால் உதவி செய்ய முடிந்தால் உதவி செய்ய வேணும். இல்லை என்று சொன்னால் அவளை அன்பாக 4 வார்த்தை சொல்லி அனுப்பிவிட வேணும். ஒரே ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதற்குரிய பலனை நீங்கள் அடையாமல் போக மாட்டீர்கள். உண்மையிலே தேவ தூதர்கள்லாம் சில நேரம் வருவாங்க நம்மளை சோதிக்கும்படியாக, அந்நிய ரூபம் கொண்டு. ஒரு ஐயா சொன்னார், என்னிடத்தில் ஒருவர் வந்தார், மிகவும் அழுக்கான ஆடைகள், கையில் ஒரு பைபிள், எண்ணெய் தேய்க்காத தலைமுடிகள், சோர்ந்த நிலையிலே வந்தார். நான் வழக்கத்தின்படி எல்லோரையும் அவரை வரவேற்பதை போல வரவேற்று அவருக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்து அனுப்பினேன். அதற்கு பின்பாக அவர் எங்கேயுமே நான் காணவில்லை என்று சொன்னார். ஒருவேளை தேவதூதர் வந்திருப்பாரோ என்று அப்படித்தான் நான் எண்ணுகிறேன் என்று சொன்னார். நம்மகிட்ட சிலவர் அப்படி வருவாங்க. உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் அவருக்கு சிநேகிதராக நீங்கள் இருக்க முடியாது. உங்கள் சத்துருக்களை நீங்கள் சிநேகித்தால் அவருக்கு சிநேகிதராக இருப்பீர்கள். நீங்கள் அந்நியரை உபசரித்தால் நீங்கள் தேவதூதர்களை உபசரிப்பதாக அர்த்தம் என்று வேதம் சொல்லுகிறது. கோயம்புத்தூரில் இந்த வெள்ளையும் போடுவாங்கள்ல, அந்த சர்ச்சில் உள்ள விசுவாசிகள், வயசான ஐயா வயசான அம்மா, அவங்களுக்கு நல்ல செல்வம் இருக்கிறது, பிள்ளைகளெல்லாம் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். கோயம்புத்தூரில் ஜிசிடியிலே அதுக்கு எதிர்ப்பாக இருக்கிற வீட்டில் நடந்தது. கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, அதற்கு முன்பாக ஜிசிடி. அந்த ஐயாவை அந்த அம்மாவை இருக்கிறதை பார்த்த சிலர் சிபிஎம்காரங்க மாதிரியே ட்ரெஸ் எல்லாம் போட்டு ஒரு 4 பேர் ஒரு பெரிய டெம்போவன் எடுத்துகிட்டு வந்து சோதரம் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. வந்தோடனே அம்மாவை ஐயாவும் நம்ம சர்ச்சுக்கே போகலான்னால பாஸ்ட் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி வரவேற்று உட்கார வச்சு அவங்க என்ன செஞ்சாங்க, 2 பேரும் சேரில் உட்கார வச்சு வாயில் துணியை வச்சு கட்டி
எல்லா ஜாமானையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. பக்கத்து வீட்டிலலாம் என்ன நினைக்கிறாங்க, ஐயாவும் அம்மாவும் வீடு மாறி போகிறாங்க உள்ளுக்கண்டு, ஒன்று விடாமல் அழிச்சிட்டு போயிட்டாங்க. சாயங்காலம் வரைக்கும் 2 பேரையும் ஆள் நடமாட்டத்தையே காணோம். பக்கத்து வீட்டுக்காரங்க எட்டி பார்த்தாங்க, அவங்களால சத்தமும் கொடுக்க முடியல. வயசான ஐயா வயசான அம்மாவும் வாயில் துணியை வச்சு கட்டி சேரில் உட்கார வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இருட்ட பிறகு வந்து பார்த்தா அந்த லைட்டு கூட போடாமல் இருக்குது. என்ன ஆனாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் உட்காந்துல இருக்காங்க. வந்து விளக்க போட்டு பார்த்தா வீட்டுக்குள்ளே ஒரு ஜாமானும் இல்லை. உபசரிக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றி உட்காந்து வச்சு சோத்தை போட்டு தண்ணியை கொடுத்து விசாரிக்கிற காலம் இது இல்லை. நீங்கள் யார் வந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். ஆனால் ஒன்று செய்யுங்கள், அன்பாக தேவதூதரை வந்திருந்தாலுமே அவர் என்ன சொல்லுகிறார், நீங்கள் சிநேகியுங்கள் 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 என்று சொல்லுகிறார். இதை எங்கே சிநேகிக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. தீத்து 3வது அதிகாரம் 15வது வசனம், பக்கம் 296. என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்து சொல்லுகிறார்கள், விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களும் வாழ்த்து சொல்லுகிறார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. எங்க சிநேகிக்கணும்? வசனத்தை மீண்டும் மீண்டுமாய் வாசித்தால் உங்களுக்கு விளங்கும். விசுவாசத்தில் நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு, சிநேகம் சொல்லு, அன்பை வெளிப்படுத்து என்று சொன்னால் அவரை பற்றி விசுவாசத்திலே விசுவாச வாழ்விலே யாரையும் கசந்து கொள்ளாமல் அவர்களுக்கு இயேசு என்ற நாமத்தினாலே வாழ்த்துதல் சொல்லு என்று நீதிமொழி தீத்து 3:15 சொல்லுகிறது. விசுவாசத்தில் சத்துருக்களை சிநேகியுங்கள், விசுவாசத்தில் அந்நியரை சிநேகியுங்கள், விசுவாசத்தில் நீங்கள் உங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்காமல் உங்களை சிநேகிக்காதவர்களையும் சிநேகியுங்கள் என்று சொன்னால் விசுவாச பிள்ளைகளாக உங்களுடைய இருதயத்திலே விசுவாச வாழ்விலே அவர்களை குறித்து எந்த ஒரு கசப்பும் இல்லாத ஒரு சுத்த இருதயம் உள்ள தேவஜனமாய் நீங்கள் மாற வேண்டும். உங்களுக்கு சத்துருக்கள் தானாக உருவாவார்கள், நீங்கள் உருவாக்க வேண்டிய அவசியமே இல்லை. அந்நியர்கள் வருவார்கள். நீங்கள் சிநேகிக்க வேண்டும் என்று சொன்னால் எப்படி சிநேகிப்பது? விசுவாச வாழ்விலே அவர்களை நீங்கள் சிநேகிப்பது எப்படி என்று சொன்னால் இருதயத்திலே அவர்களை குறித்தான எந்த கசப்போ ஒரு காய்மகாரமோ ஒரு திண்டோ ஒரு மூர்க்கமோ ஒரு வேகமோ இல்லாமல் ஒரு திறந்த மனதோடு கூட நீங்கள் வாழ்வது தான். எல்லாரையும் சிநேகிக்க முடியுமா? சத்துருக்களை சிநேகியுங்கள் என்று சொன்ன இயேசு அவரோடு கூட இருந்த யூதாஸ் என்ன சொல்லி வாழ்த்தினார்? அவரோடு 3 ஆண்டுகள் இருந்த அவர் யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்க வரும்போது இயேசு சொல்லுகிறார், மத்தேயு 26:50 இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. சத்துருவை சிநேகித்த இயேசு, தன்னை வஞ்சித்தவனை சிநேகித்த இயேசு, அந்நியனாகி போறவனை சிநேகித்த இயேசு, அவரை காட்டி கொடுத்தவனை பார்த்து சொல்லுகிறார், சிநேகிதனே என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? அவருக்கு தெரியும் உங்களை காட்டி கொடுத்தவர்கள், உங்களை வேதனைப்படுத்தினவர்கள், உங்களுக்கு கஷ்டங்களை வருவித்தவர்கள் உங்களை நோக்கி வருகையிலே நீங்கள் அவர்களை சிநேகத்தோடு அணுகும்படிக்கு எதிரியாகி போனவனை, சத்துருவாகி போனவனை, அந்நியனாகி போனவனை சிநேகிதனே என்று அழைத்த இயேசு சொல்லுகிறார், உங்களை சிநேகிக்கவில்லை, நீங்கள் சிநேகித்தால் நான் உங்களுக்கு கற்பிற யாவற்றையும் நீங்கள் கை கொள்ளவில்லை. ஆகவே இன்றைக்கு இயேசு நமக்கு என்ன கற்பிக்கிறார்? சிநேகமான ஒரு வாழ்வு, நேசமான ஒரு அணுகுமுறை, அன்பான உறவு. ஒரு ஐயா எனக்கு சொல்லுவார், நீங்கள் யாரையுமே எதிரியாய் பார்க்காதிருங்கள், எதிரியை கூட எதிரியாய் கருதாதிருங்கள். எவ்வளோ கஷ்டம்!
உங்களுக்கு யாருமே எதிரி கிடையாது என்று நினையுங்கள், எல்லோரும் உங்களை நேசிப்பார்கள். அதைத்தான் இயேசு சொல்லுகிறார். தன்னோடு கூட 3 ஆண்டுகள் இருந்தவன், அவரை விலை பேசினவன், அவரை கிரயமாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று எண்ணினவன், அவன் வந்து காட்டிக் கொடுக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய்? அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு நம்மை வேதனைப்படுத்துகிறவர்கள், நம்மை துன்பப்படுத்துகிறவர்கள், நம்மை வஞ்சிக்கிறவர்கள், நம்மை சூழ்ச்சி செய்கிறவர்கள் எல்லாரும் இருந்தாலும் நாம் கர்த்தர் இயேசு கற்பித்த வார்த்தைகளாகிய அந்நியரை உபசரியுங்கள், நீங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சிநேகிக்காதவர்களையும் நீங்கள் சிநேகியுங்கள். எங்கே? விசுவாசத்திலே, உள்ளத்திலே, இதயத்திலே. அப்படிப்பட்ட வாழ்வு வாழ்வீர்களேயானால் அநாதி சிநேகத்தால் என்னை சிநேகித்த என் இயேசுவுக்கு நான் சிநேகிதனாயிருப்பேன், அவர் என்னை சிநேகிப்பார். ஆகையினால்தான் நீதிமொழிகள் 8:17, என்னை சிநேகிக்கிறவர்களையே நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை கண்டடைவார்கள், என்னை தேடுகிறவர்கள். யோவான் 20:1, வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்திற்கு வந்து கண்ணீர் வடித்தார்கள். இயேசு அதை கண்டு, ஸ்ரீயே, யாரை தேடுகிறாய்? அப்போ அதிகாலையில் இயேசுவின் மேல் எவ்வளவு சிநேகம், எவ்வளவு அன்பு! ஒரு பெண்மணி அதிகாலையில் அதிக இருட்டோடு எழுந்திருந்து கல்லறையிடத்திற்கு போனார்கள். அப்ப அதிகாலையில் அவரை தேடுகிறவர்கள் அவரை கண்டடைவார்கள் என்று சொன்னால், அவர் கற்பிக்கிற யாவையும் கைக்கொள்வது உண்மையானால், அவருடைய சிநேகிதராக இருக்க நீங்கள் விரும்பினால், அவர் உங்களை சிநேகிக்க வேண்டும் என்று வாஞ்சித்தால், அவரை சிநேகிக்கிறவர்களை அவர் சிநேகிப்பது உண்மையாக இருக்கிறபடினாலே அதிகாலையில் அவரை தேடி நீங்கள் கண்டடைவீர்களாக. அல்லேலூயா. ஏனென்றால் யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாயிருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான், அவனுக்கு இவன் சிநேகிதனே அல்ல. அப்ப உலகத்தார் என்ன செய்கிறார்கள்? தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்கள், பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. நீங்கள் அப்படி சிநேகிக்கலாமா? நான் உங்களை சிநேகித்த போது நீங்களும் பாவியாய்த்தான் இருந்தீர்கள், ஆனாலும் அநாதி சிநேகத்தால் உங்களை நான் சிநேகித்தேன். எதற்காக? நீங்கள் அந்நியரை சிநேகிக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் தேவ தூதர்களை உபசரிக்க வேண்டும் என்பதற்காக, நீங்கள் சத்துருக்களை சிநேகிக்க வேண்டும் என்பதற்காக, உங்களை சிநேகிக்காத யாவரை நீங்கள் சிநேகிக்க வேண்டும் என்பதற்காக, விசுவாச வாழ்வில் நீங்கள் வளரும்படியாக உங்களை நான் சிநேகிக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த சிநேகமான ஒரு மனநிலை இருக்கே, அது உங்களுக்கு நல்லது. வயிறு புண்ணாகாது. சிலர் பார்த்துட்டா நமக்கு குபீரும் வயிறெல்லாம் புண்ணாகும், தெரியுமா? அப்படி ஆகலையோ? அவரை கண்ட உடனே அன்றைக்கு நடந்த எல்லா சம்பவம் அந்த டிக்கு டிக்குன்னு இருதயமே வேலை செய்யும். நீங்கள் என்ன செய்யணும்? அவன் எவ்வளவோ சதி பண்ணாலும் என் கர்த்தர் என்னை காத்துக்கொண்டார்னு சொல்லி விசுவாசத்துக்கு வருவீங்கனால் விசுவாசத்தினாலே அவரை சிநேகிக்கிற தேவ பிள்ளையாக இருப்பீர்கள். இதெல்லாம் நீங்கள் உங்கள் எதிரிகளெல்லாம் ஒருத்தராக தேடி போய் என் இயேசு கற்பித்த வசனத்தின்படியாக நான் உன்னை சிநேகிக்கிறேன், கனவை தோற நம்ம 2 கூட்டாளின்னு சொன்னால் நீ என்னைக்கும் எனக்கு எதிரி, முதல்ல வெளியே போன அவன் நம்மளை அனுப்பிடுவான். எப்படி? நாங்களாம் சேக்காளிமாங்க அந்த காலத்தில். அந்த காலத்தில் பசங்களெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது தோளில் கையை போட்டே தான் போவாங்க. இந்த பக்கம் அவன் பைக்கிட்ட நடக்கும், இந்த பக்கம் இவன் பைக்கிட்ட நடக்கும். மஞ்சள் பை தான், ஜவுளி கடை பை தான்,
கேரி பேக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த ஸ்கூல் பேக்கெல்லாம் கிடையாது, செருப்பு கிடையாது, தலைமுடி எண்ணெய் வடி எண்ணெயாக வழிஞ்சு வரும், தலையை வார முடியாது, பவுடர்லாம் கிடையாது. சில வகை எண்ணெய் வழிஞ்சு பாட புஸ்தகத்தில் ஒரு பேப்பரை கடிச்சு மூஞ்சி துடைப்பாங்க. அவங்களுடைய சிநேகம் எப்படி தெரியுமா? இப்படி தோளில் போட்டுகிட்டே போவாங்க ஸ்கூலுக்கு. சரி, இன்டர்வல் டைம்லேயும் தோளில் போட்டே வெளியே ஒரு வாத்தியார் பார்த்து 2 வரைக்கும் 2 பிச்சா போடும், என்ன இப்போ பார்த்தாலும் தோளில் கைய. அவ்வளவு சிநேகிதர்கள். இன்றைக்கும் ஐயா வயசு ஒத்த சிநேகர் பார்த்தானா எப்படி இருக்கிறாய், நம்ம காலம் எப்படி இருந்தது, உண்மையான அன்பு. இப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? உலக சிநேகம் சிநேகிக்கிற நீங்கள் உங்கள் சத்துருக்களை சிநேகிப்பீர்களா? உங்களை வஞ்சிக்கிறவர்களை சிநேகிப்பீர்களா? உங்களை சிநேகிக்கிறே நீங்கள் சிநேகித்தால் நீங்கள் உலகத்துக்காக வாழ்கிறவர்கள், இந்த உலகத்திலே தான் நீங்கள் இருப்பீர்கள், நீங்கள் அங்கே வர மாட்டீர்கள். காரணம் என்ன? நீ உலகத்தை சிநேகிக்கிறவன், நீ எனக்கு பயங்கனானவன். நீ எப்படி என்ன வந்து சிநேகிக்க முடியும்? நான் எப்படி உன்னோட சிநேகனை ஏற்றுக்கொள்ள முடியும்? கண்டென்ட் கிடைச்சிருக்கா கிடைக்கலையா? அப்போ பள்ளிக்கூடத்தில் காலேஜில் உங்களுக்கு எதிரி இருப்பாங்க, ஆனால் அவன் எதிரியாய் டீல் பண்ணாமல் விசுவாசத்தில் இருதயத்தில் இயேசுவே நான் அவனை சிநேகிக்கிறேன், அவன் என்னை துன்புறுத்துகிறான், நான் உமக்கு சிநேகனான்படிக்கு இந்த உலக சிநேகத்தை அவனை வெளிப்படுத்தவில்லை, ஆவிக்குரிய சிநேகமாகிய உள்ளத்தில் இருதயத்தில் விசுவாசத்தில் நான் அவனை சிநேகிக்கிறேன், நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொன்னால் அவனே உங்களிடத்தில் வந்து சேரும்படியாக நம்முடைய சிநேகிதராக இயேசு சிநேகம் பாராட்டுகிறவர். இது எதுக்குன்னு கேளுங்க. இன்னைக்கு பக்கத்து வீட்டில் சண்டை இல்லாத வீடுகளே கிடையாது. பக்கத்து நாடுகளில் சண்டை இல்லாத நாடுகளே கிடையாது. கிறிஸ்தவ விசுவாசிகளில் ஒரு சபை விசுவாசிகள் மற்ற சபை விசுவாசிகளை சிநேகிப்பதே கிடையாது. காரணம் என்ன? உலக சிநேகம். இவைகளை கத்தி கத்தி பேசுகிற நீ யோக்கியமா என்று கேட்டால், என் உள்ளத்திலே உண்மையிலே என்னை விட்டு போன விசுவாசிகளானாலும் சரி, அது எந்த விசுவாசிகளானாலும் சரி, கர்த்தருடைய பிள்ளைகள் வேதாகமத்தை சுமந்து செல்கிறார்கள், கர்த்தரை தொழுது கொள்ளப் போகிறார்கள், நம்மை விட அவர்கள் தீவிரமாக கர்த்தரை பணிந்து கொள்கிறார் என்றுதான் நினைப்பேனே அல்லாமல் ஒரு காலமும் பொறாமைப்பட்டதில்லை. ஆகவே தான் இப்படிப்பட்ட வசனங்களை உங்களுக்கு விளக்கும்படியான அறிவை கர்த்தர் இந்த குருவி முளையிலே எனக்கு கொடுக்கிறார். உலக சிநேகம் பாராட்டாதிருங்கள், தேவ சிநேகம் பாராட்டுங்கள். உங்களுக்கு எதிரிகள் இல்லை என்று சொல்லவில்லை, உங்களுக்கு சத்துருக்கள் இல்லை என்று சொல்லவில்லை, உங்களுக்கு விரோதிகள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இயேசு சொல்லுகிறார், உலகத்தார் அப்படி செய்கிறார்கள், உலக சிநேகம் எனக்கு வேண்டாம், அது எனக்கு விரோதமான பகை. உலகத்தை சிநேகித்தால் நீ எனக்கு பகைஞன், நீ எனக்கு சிநேகிதனை அல்ல என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைக்கு உடன் பிறந்த சகோதரிகளே ஒருவருக்கொருவர் விரோதம் பாராட்டுகிறார்கள். நீங்கள் விசுவாசத்தில் அவர்களை சிநேகிப்பீர்கள், ஆனால் நீங்கள் உண்மையான விசுவாச பிள்ளைகளாக இருப்பீர்கள். இயேசு உங்களுக்கு சிநேகிதராக இருப்பார், நீங்கள் அவரோடு சிநேகம் பாராட்டுவீர்கள். அவர் சிநேகிதராகிய உங்களுக்கு முத்தம் செய்வார். இவர் போய் முத்தம் செஞ்சார்ல, யூதாஸ் காட்டி கொடுக்க காரணம் என்ன தெரியுமா? யூதர்கள் எல்லாரும் ஒரே மாதிரியாக இருப்பார்கள், ஒரே வளர்த்தி, இவருடைய கண்களும் ப்ளூவாக இருக்கும், எல்லாருடைய ஹேரும் கோல்டன் ஹேராக இருக்கும், மூக்கெல்லாம் நீளமாக இருக்கும். மதுரையில் ஒரு தடவை ஒரு யூதர் வந்திருந்தார். அவர் அந்த டவுன் ஹால் ரோட்டில் நடக்கும்போது நான் பார்த்தேன், இன்னும் ஏசு கிறிஸ்து மாதிரியே இருக்காருன்னு சொல்லி நான் டிடிஎஸில் போய் கேட்டேன், ஏசு கிறிஸ்து மாதிரி ஒருத்தர் டவுன் ஹாலில் பார்த்தேன். யூதர்கள் எல்லாரும் அப்படித்தாங்க இருப்பாங்க, ஹமீத், யூதர்கள் எல்லாம் ஒன்று போல இருப்பாங்க. ஆனால் யூதாசு என்ற ஒரு மனிதனை தேவனே தெரிந்து கொண்டு சரியான இயேசுவை சரியான நேரத்திலே சிலுவையில் அடிக்க வேணும். வேறு யாரையும் மாற்றி சிலுவையில் அடித்து விட்டால் உலகத்துக்கு மீட்பு வராது, பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட முடியாது என்று சொன்னால், யூதாசை அவர் சிநேகிக்க காரணம் என்னுடைய கடமை நிறைவேறும்படியாக, என்னுடைய சித்தம் தேவ திட்டம் என்னில் நிறைவேறும்படியாக என்னை நீ சரியாக காட்டி கொடுக்கிறபடினாலே, நீ உலகத்துக்கு பகைஞனாக இருந்தாலும் நான் உன்னை சிநேகிதனாய்த்தான் நினைக்கிறேன். புரியுதா உங்களுக்கு? ஏன் சிநேகன் என்று அழைத்தார்? பிதாவாகிய தேவன் என்னை குறித்து வைத்திருக்கிற அந்த உன்னதமான திட்டம் சரியாக நிறைவேறும்படிக்கு என்னை காட்டி கொடுக்கிற நீ உண்மையிலே எனக்கு சிநேகிதன் தான். ஆனால் ஒரு திட்டம் பாருங்கள், பைபிளில் சொல்லப்பட்ட வசனம், என்னை காட்டி கொடுக்கிறவனுக்கு எல்லாருக்கும் தெரியுமில்ல, எங்க சொல்லுங்க, ஐயோங்கிற வார்த்தையை சொல்லுங்க பார்ப்போம். இப்படியா சொல்றது? ஐயோ அப்படியே சொல்லணும். எப்படி? அப்ப இவன் என்ன செய்தான்? போய் நாண்டு கொண்டு செத்தான். அதே பேதுரு இருக்கிறார், அவரும் மறுதளித்தவர் தான். பிசாசானவன் உன்னை புலகில சுடைக்கிறது போல
புடைக்கிறதை போல புடைக்க உத்தரவிட்டு கொண்டான். நான் உனக்கு என்ன செய்தேன்? வேண்டிக் கொண்டேன். ஆனால் யூதாஸ்க்கு அவர் வேண்டிக் கொள்ளவில்லை. அது ஏன் என்று ஒரு பிரசங்கிக்கும் தெரியாது, இன்னும் அதை வெளிப்படுத்தவும் இல்லை, அது அவசியம் இல்லை. இயேசு தம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற பிதாவாகிய தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமாகிய யூதாசு தேவ திட்டம் நிறைவேறுவதற்கு பயன்படுத்தப்பட்டபடியினாலே என்னை குறித்து என் பிதாவாகிய தேவனுடைய சித்தம் நிறைவேற என் நண்பனாகிய சிநேகிதனாகிய நீ காரணமாக இருக்கிறபடினாலே உன்னை நான் சிநேகிதன் என்று அழைக்கிறேன். இதெல்லாம் முரண்பாடு மாதிரி தெரியும், ஆனால் அது அல்லவே அல்ல. காரணம் என்ன என்று கேட்டால், அநாதி சிநேகத்தால் யூதாசை தம்மண்டையில் இழுத்து கொண்டவர் கர்த்தராகிய இயேசு. இன்றைக்கு நம்மள எத்தனை பேர் யூதாசா இருக்கிறோம்? நம்மள எத்தனை பேர் யூதாசா இருக்கிறோம் சொல்லுங்க. ஒரு சமயத்தில் பெங்களூருக்கு இங்கேருந்து போகிற தமிழங்களெல்லாம் தள்ளி என்ற இடத்துல இறக்கி, அங்கே தான் செக் போஸ்ட் இருக்கு. ஒரு குறிப்பிட்ட கன்னட வார்த்தையை சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை அந்த கன்னடங்க பேசுகிறவங்க மட்டும் சரியாக சொல்ல முடியும், தமிழ் பேசுகிறவங்க சரியாக சொல்ல முடியாது. அப்படி இருந்தும் சில கில்லாடியான தமிழர்கள் அவங்கள விட தெளிவாக சொல்லி தப்பிச்சு உள்ளே போனாங்க. தள்ளி செக் போஸ்ட் பெங்களூர் போகிற ரோட்டில் ஒருவருக்கொருவர் சிநேகம் பாராட்ட வேண்டிய ஜனங்கள் இன்றைக்கும் விரோதம் பாராட்டி கொண்டு தான் இருக்கிறார்கள் பெங்களூரிலே. அங்கே இருக்கிற கிறிஸ்தவ பிள்ளைகள் என்ன செய்ய வேணும்? சத்துருக்களை சிநேகிக்க வேணும், அந்நியரை சிநேகிக்க உபசரிக்க வேணும், தங்களை சிநேகிக்காதவர்களே அவர் சிநேகிக்க வேணும். இது எதற்காக என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசுவுக்கு சிநேகிதர்களாக இருக்கும்படியாக. ஆகவே யாக்கோபு 4:4 மறுபடி வாங்க, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். நான் தேவனுக்கு பகைஞனாகபடிக்கு, இயேசுவுக்கு சிநேகிதனாய் இருக்கும்படிக்கு நான் உலக பிரகாரமாக யாரையும் சிநேகிக்க மாட்டேன், விசுவாசத்திலே ஆவியிலே அவர்களை சிநேகிப்பேன். ரொம்ப ஈஸியா கஷ்டமா? யாக்கோபு 2 அதிகாரம் 23வது வசனம், 314வது வசனம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியாக எண்ணப்பட்டது, நிறைவேறிற்று. ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாமுக்கு இன்னொரு பேர் என்ன? விசுவாச தகப்பன். அல்லேலூயா. அநாதி சிநேகத்தால் ஆபிரகாமை தேவன் தம்மண்டிலே இழுத்து கொண்டார். காரணத்தினாலே இழுத்து கொண்ட தேவனாய் கர்த்தர் ஆபிரகாமை சோதிக்கிறார். நீ என் மேலே வைத்திருக்க அன்பின் அளவை நான் அளந்து பார்க்க போகிறேன். நீ உண்மையிலேயே என் சிநேகிதனா இல்லை என்றால் உலக சிநேகிதனா? நீர் என்ன கேட்டாலும் நான் கீழ்ப்படிவேன், என் மகனை கேட்டால் நான் கீழ்ப்படிய மாட்டேன் என்று நீ சொல்லுவாயானால் நீ உலகத்தை சிநேகிக்கிறாய். யாருக்கெல்லாம் புரியுது? ஆமென். அந்நாட்களிலே இராணுவத்திற்கு ஆள் சேர்ப்பு வீட்டில் இருக்கக்கூடிய யாராக இருந்தால் வர வேணும், ஒரு ஆண்மகன். இன்றைக்கு இஸ்ரேலில் வீட்டில் இருக்கிற யாராயில் ஒருவர் நிச்சயமாக இராணுவத்தில் வந்து சேர வேணும். அதனால இந்த பெண்கள் அதிகமாக, வாலிப பெண்கள் இராணுவ வீரர்களாக இருக்கா இஸ்ரேலில். அப்போ எதை வேணாலும் கேளும் கர்த்தாவே, என் பிள்ளை எப்படி நீர் கேட்கலாம்? அப்போ நீ உலகத்துக்கு சிநேகிதனாக இருக்கிறாய், உலக ஆசாவாசங்களை சிக்கி இருக்கிறாய், நீ எனக்கு சிநேகிதன் அல்லவே அல்ல. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே? உயிருக்குயிரான தன் மகனையே பலியாய் கேட்கிறார் கர்த்தர். ஆனாலும் தேவனாய் கர்த்தரை விசுவாசத்தில் சிநேகித்து அவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்தபடியினாலே ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டார். இதனுடைய வாக்கியத்தை சொல்லுகிறேன். உங்களுக்கு அநேக தேவைகள் இருக்கும், உங்களுக்குன்னு சில விருப்பம் இருக்கும். உங்களுடைய தேவைகளுக்கு அளவே இல்லை. ஒரே ஒரு மகன், ஒரே ஒரு வருமானம், ஒரு மாதத்துக்கு ஒரு முறை வருமானம். ஆனாலும் கர்த்தர் எதை கேட்கிறாரோ அதை நீங்கள் மறுக்காமல் கொடுத்தால் நீங்கள் அவருக்கு சிநேகிதராக இருப்பீர்கள். நீங்கள் உலக பிரகாரமாகவே எனக்கு அந்த செலவு இருக்கிறது, இந்த செலவு இருக்கு, அந்த கடன் இருக்குது, இந்த கடன் இருக்கு, எனக்கே போதாது, நானே கடன் வாங்காமல் வாழ வேணும், இருக்கிற கடன்களை அடைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அவரிடத்தில் உலக பிரகாரமாக சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருந்தால் நீங்கள் அவருக்கு சிநேகிதராக வாய்ப்பே இல்லை. எதை சொல்லுகிறேன்? உங்களுக்கு எப்படி தேவை இருக்கோ அதே மாதிரி எங்களுக்கும் தேவை இருக்கு. அப்போ உங்கள் தேவைகளை சந்திக்கிறவர் என் தேவைகளை சந்திக்கிறார், என் தேவைகளை சந்திக்கிறவர் உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தில் சிநேகியுங்கள் இயேசுவை.
என் கர்த்தர் ஒருபோதும் என்னை கைவிட மாட்டார். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட விசுவாசம்? உலகமே இருண்டு போனது, தன் சொந்த பிள்ளையை பலியாய் கேட்கிறார் கர்த்தர். 2 நாட்கள் இதற்கு 2 நாள் பிரயாணம் பண்ணி குறிக்கப்பட்ட மலைக்கு போனார்கள். அந்த 2 நாட்களில் அவர் எவ்வளவாய் வேதனைப்பட்டிருப்பார். அவர் உலகத்தை சிநேகித்தாரா, தன்னை அநாதி சிநேகத்தை இழுத்து கொண்ட தேவனாகிய கர்த்தரை சிநேகித்தாரா என்பதை சோதிக்கும்படியாக 2 நாட்கள் பிரயாணம். 2 நாட்களில் விசுவாசத்தோடு சென்று மலையில் ஏறி கல்லை பிறக்கி மகனை கட்டி கயிறை வைத்து அவனுடைய கரங்களை கட்டி வைக்கும் வரையிலும் கர்த்தர் பேசாமல் இருக்கிறார். அப்பொழுது கூட ஆபிரகாமுக்குள்ள ஒரு சந்தேகம் வந்திருக்கும், இப்போ ஆளும் கர்த்தர் ஏதாவது சொல்லுவாரான்னு. கத்தி எடுத்து குத்தி ஓங்கி அது உடம்புக்கும் கத்திக்கும் ஒரு மயிர் இலையில வித்தியாசமா இருக்கையில தேவதூதன் பேசுகிறார். ஒரு அல்ல சொல்லமா? அது போலதான் கைவிடப்பட்டதை போல காணப்படுவோம். நான் மாத்திரம் உலக சிநேகம் இல்லாமல் தேவ சிநேகம் உள்ளவராய் விசுவாசத்தோடு அவரை சிநேகித்தால் அவர் இறுதி நேரத்தில் இமைப்பொழுதில் நம்மை காப்பாற்ற வல்லவர். இதை நான் சத்தம் போட்டு பேசுறது ரொம்ப ஈஸி. என் வாழ்க்கையில் நான் கடைப்பிடிக்கணும். அதில் தான் இருக்கு விவரம். இதெல்லாம் என் கணக்கில் தானே கர்த்தர் எழுதுறாரு. 2வது தான் உங்கள் கணக்கில் எழுதுறாரு. உலக சிநேகம் வேணுமா, தேவ சிநேகம் வேணுமா? உங்களை சிநேகிக்கவில்லை, இங்கே சிநேகித்தால் கர்த்தராகிய இயேசு உங்களை சிநேகிக்க போவதே அல்ல. அப்போ நாம் போய் எதிரியெல்லாம் சிநேகம் பாராட்டுமா? இல்லவே இல்லை. விசுவாசத்தில் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள், விசுவாசத்தில் அவரை சிநேகியுங்கள். அதுபோல நீங்கள் கர்த்தராகிய இயேசுவுக்கு சிநேகிதராக இருக்க வேண்டுமேயானால் உலகத்தான் சிநேகிதை போல எல்லாரையும் சிநேகித்தால் அவர் உங்களுக்கு சிநேகிதரே அல்ல, சிநேகிதரே அல்ல. ஆகவே ஆபிரகாம் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவருடைய சிநேகிதர் எனப்பட்டார்? யாக்கோபு 2:23 கடைசி பகுதி, அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். அல்லேலூயா. நீங்களெல்லாம் தேவனுடைய சிநேகிதனாக இருக்கிறீர்களா? ஆக விரும்புகிறீங்களா? சிநேகம் பாராட்ட வேணும், நட்பு பாராட்ட வேண்டும். வாசிக்கலாம் 1 பேதுரு 1:22 புதிய ஏற்பாட்டில் 318வது பக்கம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படிக்கு ஆவியினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாக இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்பு கூறுங்கள். எப்படி? என்ன அன்பு? என்ன அன்பு? ஊக்கமான அன்பு. ஒருவரில் ஒருவர் முதல்ல நான் எப்படி உங்களை நேசிக்கிறேனோ அது மாதிரி நீங்க ஆட்டோமேட்டிக்கா நேசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. இதுதான் அன்பின் வலிமை. தெரியுமா? எப்படி? புரியுதா புரியல உங்களுக்கு? அதான் சில பிள்ளைய சொல்லும், எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் 6 பேர், சின்ன வயசுல என்னை ஒதுக்கிட்டே தான் இருந்தா, அதனால் அவளை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லுவோம். பிள்ளைகள் தெரியுமா தெரியாதா சொல்லுங்க? அவனையே தான் தூக்கி வச்சுட்டே இருப்பா. என்ன ஒரு நாள் கூட இடுப்பில் தூக்கியே வைக்கல. அவ அரசியல் இருக்கா இல்லையா? எதுவுமே தெரியாத மாதிரி என்னமோ அமெரிக்கன் சிட்டிசன் மாதிரியும் நான் தான் தமிழ் பேசுகிற மாதிரியும் உங்களுக்கு தமிழை புரியாத மாதிரி மொழிகள் என்ன? ஊக்கமான அன்பனா என்ன சொல்லுங்க? ஓ வா வா செல்ல முடியா தூக்கு அம்மா மேலே உட்காரு, தொல்லை உட்காரு, இடுப்பில் உட்காரு, உனக்கு என்ன வேணும் சாப்பிடணும்னு, உனக்கு கீழே விட மாட்டேன், கூட இரு. இதான் அன்பு, ஊக்கமான அன்பு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோடைய அன்பு ஊக்கமான அன்பு. கடைசி நேரம் வரைக்கும் சிநேகிதனாரு, கடைசி நேரம் வரைக்கும் நான் இவர்களை அன்பாக இருக்கிறேன் மன்னின்னு சொன்னார். அதனால தான் நம்மளாம் தப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அவருடைய அன்பு நம்ம மேலே எப்படி இருக்கு? ஊக்கமாக இருக்கிறது. அநாதி சிநேகத்தால் சிநேகித்த தெய்வம். நாம் கொஞ்ச நாளைக்கு உலக பிரகாரமாக வாழ்கிறோம், பிறகு கிறிஸ்தவ வாழ்வுறோம். ஒரு மணி நேரம் உலக பிரகாரமாக சிநேகிக்கிறது, மறுபடியும் கிறிஸ்தவ வசனத்துக்கு வருது. ஆனால் இயேசு கேட்காரு, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களே ஆனால் எனக்கு சிநேகிதராக இருப்பீர்கள். நீங்கள் உணவு சிநேகம் பாராட்டினால் நீங்கள் எனக்கு பகைஞர்கள். நான் செய்ததை கவனி, என்னை காட்டி கொடுத்த யூதாசையை நான் என்ன செய்ய சிநேகித்தேன். இவைகளெல்லாம் உங்களுக்காக நான் கற்பிக்கிறேன் என்று வேதாகமத்தின் மூலமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். ஆகவே 1 பேதுரு 1:22 சொல்லுகிறது, நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படிக்கு ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படியே அழைக்கப்படுகிறது. சரியா? எல்லாமே ஆவிதான், தெரியுமா? ஆவியான தேவன் ஆவியை கொடுத்தார். அந்த ஆவியானவர் என்ன நடத்தி கொண்டிருக்கிறார்.
எனது பூமிக்கிற வாழ்க்கையில் உலக சிநேகம் பாராட்டுவது என்னுடைய சுய விருப்பம், தேவ சிநேகம் பாராட்டுவது என்னுடைய விருப்பம், சத்துருக்களை சிநேகிப்பது என்னுடைய விருப்பம், அது என்னுடைய விருப்பம். ஆவியான வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஒரு நாளில் என் ஆவி பிரிய போகிறது. அப்போ ஆவியான தேவனுக்கும்பாக நாம் நிற்க வேண்டும். ஆகையினாலே வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் என்று சொன்னால், ஆவிக்குரிய வாழ்க்கையாய், ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்தவர்களாய், உங்களுடைய எதிரியாக இருந்தால் கூட நீங்கள் கசந்து கொள்ளாதபடிக்கு விசுவாசத்தில் அவர்களை சிநேகிப்பீர்களாக என்று வேதம் உங்களை அழைக்கிறது. எல்லாரும் எழுந்திருப்போம்.